அதுல அரப்போர் ஜெயராமன் இன்னொன்னு சொல்றாரு, இது அனைவருக்கும் சமமான ஆட்சிங்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஆனா பாருங்க, கூப்பிட்டு மிரட்டுறாங்க, ரவுடித்தனம் பண்றாங்க. திமுகலயே வந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப இந்துக்கள்லாம் சேர்ந்து நீ வரக்கூடாதுன்னு சொன்னா, எங்கிருந்து ஆட்சி வந்தது, எங்கிருந்து சூழ்ச்சி வந்தது, இந்த ஆட்சியே சதிகார ஆட்சி, சூழ்ச்சி ஆட்சிங்கிறான். இவர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது போன்றும் 150 வருஷமாக இருக்கிற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜும் கருணாநிதியும் ராமசாமியும் தான் காரணம் மூலம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சென்னை பல்கலைக்கழகமும் எத்தனையோ வருஷமா இருந்தாலும் அதை ராமசாமி தான் அதை வந்து எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தது போலவும், கருணாநிதி தான் வந்து எல்லாரையும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணது போன்றும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய செய்திகள் குறித்து பார்ப்போம். ஆர்டிஐயில் விவரம் கேட்பவர்களுக்கு மிரட்டல், முதல்வருக்கு அறப்போர் இயக்கம் மனு. வேலூர் தாஜ்புராவில் பாஜக பேனரை கிழித்த முஸ்லிம் இளைஞர்கள். எழுதுங்கள், இவர் இரக்கமில்லாதவர் என்று ஸ்டாலினை பாடலால் கலாய்த்த கம்யூனிச தொழிற்சங்கம். தீபாவளி டாஸ்மாக் சேல்ஸ் 790 கோடி, 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தள்ளாடி எட்டுமா தமிழக அரசு? மழைநீர் வடிகாலில் இறந்த பெண், பெயர் குறிப்பிடாமல் மாநகராட்சி மீது போலீஸ் வழக்கு பதிவு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக அறப்போர் இயக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ஆட்சியுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களுக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, ஆர்டிஐ தகவல் யார் விவரம் கேட்குறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு அப்படிலாம் கொடுத்துட்றாங்க. இன்னும் சில பேர் இடத்துல அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டே மிரட்டக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது அவர் குறிப்பாக ஒரு வீடியோ 12 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கார், ட்விட்டர்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கார். அந்த செய்தியின் அடிப்படையில், அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம அதை பற்றி விவாதிக்கிறோம். அதில் முதல் 5 நிமிஷத்துலேயே டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறார். கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு சரவணன்கிறவர் தலைவராக இருக்கார். அங்கே வந்து பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், மத்திய அரசு கொடுக்குற பணம், இதில் நீங்கள் எவ்வளவு செலவழித்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஜானகிராமனோ யாரோ ஒருத்தர் வந்து ஜானகிராமன் அவர் வந்து ஆர்டிஐ போடுறாரு. ஆர்டிஐ போட்டால் இதுக்கான விவரங்கள் இருக்கு இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்லணும். எதுவுமே வரலன்னொன்னே திரும்பியும் இந்த 2025 மே மாதமோ என்னமோ அவர் அப்பீல் போட்டு போடுறாரு. அப்பீல் போட்ட உடனே என்ன பண்ணுது, இந்த பேரூராட்சி அலுவலகத்திலேருந்து அவருக்கு ஃபோன் வருது. என் பேர் கொண்ட ராஜேஷ் அப்படிங்கிறவர் தான் கூப்பிடுறாரு. ஒருவேளை நீங்களா இருக்குமோன்னு பயந்துட போறாங்க. நீங்க கொஞ்சம் சித்த பருமனா இருக்கிறதுனால இந்த குண்டர் இவரா அப்படின்னு யாராவது நினைச்சிட போறாங்க. ஃபோன் பண்ணி நீங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னோடனே இவர் ஆபீஸ்க்கு போனா அங்க இவருடைய வார்த்தையில நாம தான் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இத்தனைக்கும் அந்த அறப்போர் இயக்கத்துல யாருமே சங்கி கிடையாது. முழுவதும் மோடியை கூட சமயத்துல வந்து ஒரு எல்லை இல்லாம விமர்சிக்கக்கூடியவங்க. ஒரு வருத்தம் நமக்கும் அவங்க மேல உண்டு. மோடி வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, பாஜக ஆட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல, விமர்சிக்கலாம். ஆனா அதானியுடைய இது அப்படிங்கிற அதானி ஏஜென்ட் அது இதுன்னு சில நேரங்கள்ல இவங்களே ஓவர் ஸ்டெப் பண்ணி மத அடிப்படைவாதத்தை நம்ம கண்டிக்கும் போது அதுக்கே நம்மளுக்கு மதச்சாயம் பூசுறவங்க தான் இந்த அறப்போர். அதெல்லாம் இருந்தா கூட அதை தாண்டி அவங்களும் சமுதாயத்துல ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதற்கான மரியாதையும் அதற்கான அங்கீகாரமும் ஒரு நேர்மையான செயல்பாட்டையும் நாம் மக்களிடையே சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு தார்மீக உரிமையும் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது. அதுல பார்க்கும்போது இந்த ராஜேஷின் அழைப்பின் பேர்ல அந்த ஜானகிராமன் அவங்க அம்மா கூட அந்த கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சி அலுவலகத்துக்கு போறாரு. போனா அங்க மகாராஜா மாதிரி இவர் குந்தின்னு இருக்காரு சிம்மாசனத்துல. சரவணன் அநேகமா நிக்க வச்சுதான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பக்கத்து கிராமம். அவர் பாருங்க விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ, ஒரு பயங்கரமா முகழ்வாரு. சிந்தனை சிற்பி செயலில் குப்பி. அவரு கூட போகும்போது நின்றுதான் பேசணும். அவர்கிட்ட பாய்மார்களும் நின்றுதான் பேசணும்.
இவர்கிட்ட நம்ம மீசக்காரர் பாருங்க எம்ஜிஆர் முதலாளி KKS சார் அவர்கிட்ட நின்று தான் பேசுறோம். அது திராவிட மாடல் ஆட்சியில வந்து அவங்க வந்து ஒரு பண்ணையாராகவும் மீதியில இருக்கிறவங்க எல்லாரும் அடிமை செய்யற மாதிரி நினைக்கிறக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருக்கிறவங்கள நாம பல நேரம் இதை பத்தி பேசியிருக்கோம். அறப்போர் இயக்கத்துக்காரனும் அவர் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறவர் நினைக்கிறார். ஜெயராமன் ராதாகிருஷ்ணன் இன்னும் பாருங்க உங்க பேர்ல பாதிக்கப்பட்டவன் என் பேர்ல இருக்கான், ரவுடித்தனம் பண்றவன் உங்க பேர்ல இருக்கான். இது வரலாறு இப்படிதான் உண்மையெல்லாம் விழிக்கும் நினைக்கிறேன், அது விளம்பும் நினைக்கிறேன். பார்ப்போம். அதுல வந்து ஜானகிராமனும் அவங்க தாயாரும் போய் பார்க்குறாங்க. இவர் பெரிய மகாராஜா மாதிரி குந்திட்டு அவர் வந்து நீ என்ன இதெல்லாம் போடுவியா, நீ நான் இனிமே இந்த மாதிரி RTI எல்லாம் போட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு மிரட்டப்படுகிறார். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அஜய இன்னொருத்தர் அவரும் வேற ஒரு இதுக்கு வந்து மத்திய அரசு திட்டத்துல தான் அவரும் வந்து இந்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு இதுக்கு RTI போடுறாரு. அதுக்கும் ப்ராப்பர் பதில் இல்லைன்னா அவருக்கும் இதே மாதிரி போன் வருது. அவரும் ராஜேஷ் கூப்பிடுறாரு போறாரு. அங்க மகாராஜா மாதிரி ஜமீன்தார் மாதிரி இவர் குந்திட்டு இருக்காரு. அந்த சரவணன் பேரூராட்சி தலைவர் குந்திட்டு இருக்காரு. போகும்போது அவங்க அப்பாவையும் மாமாவையும் கூட அழிச்சிட்டு போறாரு, தாய் மாமனையும் அழிச்சிட்டு போறாரு. அங்க போன உடனே அவங்களும் மிரட்டப்படுறாங்க, எழுதி கொடுத்துட்டு போன்றாங்க. இவங்க 2 பேருமே எழுதி கொடுக்கல. எழுதி கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் மிரட்டப்படுவதாக அறப்போர் ஜெயராமன் தன்னுடைய வீடியோவில் பதிவு செஞ்சு ட்விட்டர் எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இதுல பிரச்சனை எங்க அப்படின்னா, நீங்க வந்து யூ ஹாவ் டு கீப் தி பெட்டிஷனர் அனானிமஸா தான் இவங்க வைக்கணும். ஆனா தகவல் சொல்லக்கூடாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எவன் கேட்கறான், என்ன தகவலை கேட்கறாங்கிறதையும் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட அவைலபிள் தகவல் எடுத்து சொல்லணும். இல்லைன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு பெட்டிஷன் வந்திருக்கு, இன்னார்ட்டேருந்து வந்திருக்கு, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு, இந்த பேர்ல கொண்டு வந்தவன்லேருந்து வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுல அடுத்தது என்னன்னா, அப்பா பேரையும் சேர்த்தே சொல்றாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல. இங்க பாருங்க, இந்த தெருவில் இருக்கக்கூடிய இவன் வராம பாருங்க, ராமசாமியின் மகன் ஜானகிராமனா, அவங்க அப்பா பேர் இது அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த சரவணனுக்கு கொடுத்து, சரவணன் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியோட அவங்களுடைய இந்த திமுகவோட திமுகவுடைய இது இருக்கு பாருங்க, DNA இருக்கு பாருங்க, அது பிரகாரம் அவர் செயல்படுறாரு. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம். அதுல அறப்போர் ஜெயராமன் இன்னொன்னு சொல்றாரு, இது அனைவருக்கும் சமமான ஆட்சிங்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஆனா பாருங்க, கூப்பிட்டு மிரட்டுறாங்க, ரவுடித்தனம் பண்றாங்க. இதுல இன்னொரு கேள்வி, அதுல வந்து ஜெயராமன் சொன்ன அந்த ஜெயராமன் சொல்லாத இந்த ஜெயராமன் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி அனைவருக்குமான ஆட்சிங்கும் போது இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுலயே இவங்களுடைய தந்தை, நான் சொல்றது இந்த சரவணனின் தந்தை, அந்த துருபிடித்த இரும்புக்கரம் கொண்டு இரும்பு மனம் கொண்ட தோப்பா அப்பா, சர்வாதிகாரியோட அப்பாவா இருக்கட்டும், அப்பா இந்த சென்ஸ் அவங்க ஒரு காமன் அப்பா வச்சிருக்காங்கல்ல, அந்த அப்பா ஈவேரா என்ன சொல்றாரு, நீ எதையும் வந்து பகுத்தாய்ந்து பாரு, எல்லாத்தையும் கேள்வி கேளு அப்படின்னு சொல்றதே முழுசா நம்பாத. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவரு ராமசாமியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இவனுக்கு கொண்டு நிறுத்திட்டானுங்க. ராமசாமி நான் சொல்றதையே கேள்வி கேளு, நம்ம முழுசா நம்பாத, அதையே பகுத்தாய்ந்து பாருங்கிறாங்க. இதுல இந்த டோப்பா அப்பா சொன்னா கூட நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது கூட இல்ல, இந்த சரவணன் சொல்றதையும் நம்பிதான் உணவுன்றாங்க. சரவணன் வந்து இல்லைங்க இன்னைக்கு பூமி சுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நாளைக்கு கிழமை மாறாதுங்க, கேலண்டர் கிழிக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கணுங்கிறது இந்த திராவிட மாடலோட வக்கர புத்தி. இதை வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இவங்க சொல்லிதான் பல பேர் தமிழகம் முழுக்க மிரட்டப்பட்டிருக்காங்க. இதே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வச்சுதான் புதுக்கோட்டையில அந்த பாய் மேல, அதுவும் ஒரு தடவைக்கு 4 தடவை அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு லாரி கனிமவள கொள்ளைக்கு வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸுமா எடுத்து அந்த ஆள் மேல லாரியை ஏற்றி அந்த ஆள் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த கொலைகாரர்கள் போனாங்க. அவரும் RTI ஆக்டிவிஸ்ட். அதே மாதிரி அந்த வக்போர்டு திருநெல்வேலி பாய் சர்புதீன் அவரு தூக்கு போட்டுட்டு செத்துட்டாரு அப்படிங்கிற அளவுல கொண்டு போய் இவங்க ஒரு கம்பி கட்டின கதையை கட்டி நிறுத்திட்டாங்க. மணல் கொள்ளையை தடுக்க போன மரப்பநாடு VAO அவர் ஆபீஸ்க்குள்ள வச்சே வெட்டுறாங்க, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஆபீஸ்ல. இந்த மாதிரி ஊர் முழுக்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இது இரு நேரங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களே விற்கிறவங்களே அவங்க கொடுத்த தகவலை வந்து போலீஸே சொல்லிடுறாங்க. அவன் போய் நான் சாராயம், அதோட கஞ்சா குடிக்கிட்டே சொல்றானுங்க, கஞ்சா விற்கிறவன்ட்டிய நீ கஞ்சா விற்கிறேங்கிறத இந்த ஆள் தான் புகாரா சொல்லியிருக்கான்
அப்படின்னா இந்த புகார் சொன்னவன் வீட்டுக்கு போய் கஞ்சா வைக்கிறவன் மிரட்டுறான். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை வந்து இன்னொரு பஞ்சாப் ஒன்று இங்கே வந்து ஒரு போதையின் சீரழிவு மட்டும் இல்லாமல் ஒரு தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிறது பீகார் தான் முன்னாடி சொல்லுவாங்க காட்டாட்சிக்கு. இது வந்து ஒரு காட்டாட்சி தர்பார். எப்படி 91, 96 ஆட்சியை வந்து பல பேரும் சுட்டி காட்டுறவங்க கூட இப்போ இந்த காட்டாட்சியை பற்றி யாரும் சுட்டி காட்ட மறந்துடுறாங்க. அப்படி ஒருவேளை சுட்டி காட்டினாக்க அவங்கள தங்கி என்றும் பார்ப்பான் என்றும் ஆரிய அறிவருடி என்றும் என்னென்னமோ பேரெல்லாம் வச்சு சமஸ் ஒரு உதாரணம். அந்த ஆள் வந்து திமுக கூட விமர்சிக்கல. அந்த ஆள் எவனுக்கோ பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்கிற கோபத்துல எங்கேயோ அடிச்சான் பல்லு போச்சாங்கிற கதையா இவங்க வந்து சமத்தை பாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, திமுகக்கு எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் நீங்க லேசா ஒரு விமர்சனத்தை வச்சா இந்த வேட்டை நாய்கள் வந்து குறைச்சு கடிச்சு உங்களை கொதறி எடுத்துடுங்கிறதுக்கு சமஸ் ஒரு உதாரணம். அதை போன்று இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த ஆர்டிஐ அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் எவன்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறானோ, எவன்லாம் திமுகவுக்கு கூஜா தூக்குறானோ அத்தனை பயல்களுக்கும் இவங்க இந்த சமஸ்தை விட கொடூர தாக்குதல்களுக்கு உள்ளாக கூடும். அதுதான் நடைபெறப் போகின்றது. வேலியே பயிரை மேயும் வேலையை இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பிரச்சனைகளை பாருங்க. நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணது இந்த ஆர்டிஐ விஷயத்துல மட்டுமே ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கி திமுக வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. பாருங்க, கேள்வி கேட்கறவங்களுக்கு அம்மா இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டாலின் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் உருட்டுறவனுங்க, இன்னொன்று ஒரு விலை போனவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்க தான். இது தமிழ் சமுதாயத்தை மேலும் மேலும் சீரழிவை நோக்கி இட்டு சென்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் இப்ப நம்மளையும் தான் விமர்சிக்கிறார் இவரு அறப்போர் இயக்கம். அதை தாண்டி அவங்க சமூக அக்கறையும் கவனத்தில் கொண்டு பலரும் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக தளங்களில் இயங்கி வரும் அறப்போர் இயக்கத்தையும் இதை போன்று அங்கங்கு செயல்படக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை. வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை இது பக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் தாஜ்புரா அப்படிங்கிற ஒரு இடம். இந்த பேரை கேட்டாலே ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர், ஏதோ ஆப்கானிஸ்தான் அங்க எங்கேயோ இருக்குன்னு நினைச்சேன். அந்த தாஜ்புரால இது தமிழ்நாட்டில் தான் இருக்காது. வேலூர் ராணிப்பேட்டை பக்கத்தில் தான் இருக்குது. என்ன அங்க அதை போய் என்ன நியூஸ் எடுத்துறீங்க? ஊர் பேர் தாஜ்புரான்னு இருக்கிறது ஒரு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே என்னென்னா ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா அங்கே அது பார்த்தாலே தெரியுது அது பாஜகக்காரங்க போல இருக்குது. அவங்க வேறொரு தரப்பினரோடு சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி, வாய்க்கா வரப்பு தகராறா, தண்ணி எங்கேருந்து வரலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக பேனர் ஒட்ட போயிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த பேனரை அவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பாஜகக்காரன் இங்கே உள்ளே வரக்கூடாது அதேங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லும் பொழுது தெரியும் மாற்று தரப்பினர் யாருங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது. தாஜ்புராவில் குறிப்பாக நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வேலூரில் சில இடங்களில் பாஜக போக வேணாம், நீங்களும் அந்த அங்கே பொறுப்பில் இருக்கீங்க, பாஜக போக முடியாத இடம் அப்படின்னு தமிழகத்தில் எங்கேயாவது இருக்குதா? ஒரு பாஜக இல்லை, கேப்டன் விஜயகாந்தே போக முடியாத இடம். அப்படியா? கேப்டன் விஜயகாந்த் வந்து படத்தில் தொப்பி போட்டு நடிப்பார். அதுவும் என்னுடைய நல்ல நண்பர் ஏவிஎம்மோட 150வது படம் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரைன்னு ஒரு பாட்டு வருமா, என்ன படம் அது, மாநகர காவல். அவர் வந்து என்னை பார்க்கறதுக்கு ரூமுக்கு அடிக்கடி வருவார். ஏன்னா அவருடைய கோ டைரக்டராக இருந்தவர் மாறன்னு சொல்லி மயிலாடுதுறைக்காரர், என்னுடைய ரூம்மேட். அவரை பார்க்க அடிக்கடி இந்த தியாகு வருவார். தியாகுகிட்ட நான் கேட்டேன், அந்த நம்ம ஊர் தியாகு, அவர் அந்த தியாகு வேற, அவர் விஜயகாந்தோட ஃப்ரெண்டு. இவர் மதுரை சைடு எங்கேயோ கண்ணாடி போட்டு இறந்துட்டார் ஒரு 3 வருஷம் முன்னாடி, வறுமையின் கோரப்பிடியில் சீன தொற்று நோய் டயத்தில் இறந்துட்டார். அதே ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல கவனிப்பாரற்று இறந்து போயிட்டார். அந்த தியாகு அந்த படம் எடுத்து முடிச்சு ஸ்கிரீனுக்கு வந்த உடனே ஒரு நாள் நாங்கள் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது, ஏன் வலியே இந்த மாதிரி படத்தில் ஒரு சீனை வைக்கிறீங்க? விஜயகாந்த் அந்த வில்லனை துரத்திட்டு ஓடுவார், அவன் ஒரு மசூதிக்குள்ளே போயிடுவான். மசூதிக்குள்ளே போன உடனே விஜயகாந்த் அந்த வில்லன்ட்ட அடி வாங்குவார். அந்த வில்லன் வந்து இஸ்லாமிய கேரக்டர் நினைக்கிறேன். மசூதிக்குள்ளே போனோன்னா அவன் கேப்டனை வெளுத்து எடுப்பான். இவர் அப்புறம் தப்பிச்சு வெளில வந்துடுவார். வெளியில் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய கேரக்டரை போட்டு கேப்டன் வெளுத்து எடுப்பார். ஏங்க வலியை திணிக்கிறீங்க?
கோவில்ல என்னென்னமோ இடுப்பை வளைச்சு அதெல்லாம் அங்க அசைவுகளோட நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். கோவில்ல கொலை பண்ற மாதிரி காமிக்கலாம். ஆனா மசூதியில எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்பதான் அந்த கோயம்புத்தூர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த நேரம், வீரசிவா வீர கணேஷ்லாம் வெட்டப்பட்ட நேரம், இது 90களின் ஆரம்பத்துல. ஆனா நீங்க வலிய கொண்டு போய் ஒரு திணிச்சு, அதுவும் ஒரு டயலாக் வரும், இந்த புனிதமான மசூதிக்குள்ள நீ ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிறது, உன்னுடைய கொடுங்கோலன் ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை ரோட்ல இழுத்துட்டு வந்து அடிச்சேன் அப்படின்னு டயலாக் எல்லாம் வரும். இப்படிலாம் வலிய சீன் வைக்கிறீங்களே அப்படின்ன போது, இல்லைங்க கேப்டன் இதை விரும்புவாரு, இப்ராஹிம் ராவுத்தர் நண்பருங்கிறதுனால நான் கேட்டபோது, இல்லைங்க அவருக்கு இயல்பாவே ஒரு மரியாதைக்குரிய விஷயம். நான் அதனால விட்டுட்டேன். வேற சில கருத்துக்கள் பரிமாறிட்டோம், அதெல்லாம் விட்டோம். ஆனா கேப்டன் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடியவர். அவர் ரம்ஜான் நோன்பு இருந்தவர். அவர் தொப்பி போட்டு இது பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் நம்முடைய தாய் மதம் இந்து மதத்தையும் விட்டு கொடுக்காதவர். இன்னும் சொல்ல போனால் அது பாஜக செய்யாத ஒரு விஷயத்தையும் அவர் செஞ்சார். என்னன்னா, அவர்களையும் தன்னவர்களாக அவர் நினைச்சதுனால சிறுபான்மை பிரிவுன்னு ஒண்ணு வச்சுக்காம இருந்தாரு. இது சிறுபான்மை பிரிவு கூடாதுங்கிறத முதல்ல எதிர்த்தவர். நல்ல வேளையா நீங்க இன்னொரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க. கேரளாவோட கவர்னரா சிக்கந்தர் பக்த் அப்படின்னு இருந்தாரு. அந்த சிக்கந்தர் பக்த் அகில இந்திய துணைத் தலைவராக பாரதிய ஜனதா தோற்றுவிக்கப்பட்ட போது 1980 மைனாரிட்டி மோர்ச்சா கொண்டு வரும்போது மிக கடுமையாக எதிர்த்தார். மிக கடுமையாக எதிர்த்து சிக்கந்தர் பக்த் சொன்னார், மைனாரிட்டி மோர்ச்சாவே கூடாது பிஜேபிக்கு. ஏன்னா நம்ம மைனாரிட்டிகளையும் யாரும் இதுல என்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி நீங்க பாகுபடுத்தி பாக்குறீங்களா, மனிதர்களை பிரித்து வைத்து பாக்குறீங்கன்னு மிக நீண்ட நாள் அவர் கடுமையா உள்கட்சியில சண்டை போட்டுட்டு இருந்தார். அதை போன்று நடைமுறைப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த். அந்த கேப்டன் விஜயகாந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்கிற காரணத்தினால 2014 திண்டுக்கல் பக்கத்துல எந்த ஊர் மட்டும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவரே ஊருக்குள்ள விடல. ஊரை தப்பா சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எஸ்டி சூர்யா மாதிரி கடைசியில் அந்த ஊர் பேர் நிஜமாவே ஞாபகம் இல்லை. ஆனா நடந்தது விஷயம் அது. நீங்க தேமுதிக காரங்களை கேட்டாலும் தெரியும், நாளைக்கு கூகுள்ல போட்டா கூட தேடி எடுக்க முடியும். அதே மாதிரி திமுகல சிடி தண்டமாணி அவர் எம்பியா இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு நெருக்கமான நண்பர். வாஜ்பாய் 13 நாள் பிரதமராக இருந்துட்டு கோயம்புத்தூர் வராரு. அவருக்கு சேலத்துல வாழும் மகாத்மான்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த மணிகண்டன் இப்ப அதிமுக சார்பா பேசுறாரு பாருங்க, சட்டக்கல்லூரியில் அழைச்சிட்டு வந்தா ஒரு பட்டம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல போய் சிடி தண்டமாணி பார்த்ததுக்காக சிடி தண்டமானியோட அலுவலகம் அல்லுமா பாஷா இப்ப இருக்காரு பாருங்க பாபநாச எம்எல்ஏ, அந்த குரூப்பால சூறையாடப்பட்டது. ஏன் நீ வாஜ்பாயை பார்த்தேன்னு இவங்க என்ன உருட்டுவானுங்க, வாஜ்பாய் நல்லவர் அத்வானி கெட்டவர், அப்புறம் மோடி வந்தோடனே அத்வானி நல்லவர் மோடி கெட்டவர். இவனுங்க இந்த எவல்யூஷன்ல இந்த வாஜ்பாய் நல்லவர் தானே, அவன் ஆபீஸை ஏண்டா பூண்டு அடிக்க பார்த்ததுக்கு சிட்டி தண்டமானி அதுக்கு பதில் இருக்காது. அதே மாதிரி முகமது ஜான் வேலூர்ல அதிமுக ராஜ்யசபா எம்பி, அவர் அதிமுகல இருந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மசூதிக்குள்ள உள்ள ஹார்ட் அட்டாக்லாம் மனுஷன் செத்தும் போட்டாரு. வேலூர் இப்ராஹிமை கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. வேலூர் இப்ராஹிம் குறி வச்சு தாக்குறது கூட. வேலூர் இப்ராஹிம் பிஜேபிக்கு வரத்துக்கு முன்னாடி, சங் பரிவாருக்கு வரத்துக்கு முன்னாடி அவரும் நம்மை கடுமையாக சாடி பேசியுள்ளார். ஆனா இன்னைக்கு அவர் தங்கத்துல போய் கேம்ப் 2 நிலை பயிற்சி முகாம் முடித்து பரிவாருக்குள்ள சர்க்கரையும் பாலுமா கலந்து நம்மோட ஒன்றுடன் ஒன்றாக ஒரு சகோதரனாகவே மாறிவிட்டார். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க, இந்த வக்கரம் முடிச்சவங்க இன்னொரு விஷயமும் மறந்துட்டார். நம்முடைய அன்பு சகோதரர் முத்துப்பேட்டை கருப்பு அவரு 2014 பாராளுமன்ற தேர்தல் கேப்டன் எப்படி தடுக்கப்பட்டாரோ ஊருக்குள் நுழைவதை, அதே போன்று கல்ல விட்டு எரிஞ்சு அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. கருப்பை கேட்கணும். முத்துப்பேட்டை இதற்கு கடற்கரை ஓரமா அதுவும் தான், அதிராம்பட்டினம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு, அங்கு அவரை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ரகலை பண்ணாங்க. இவ்வளவு ரகலை பண்ணவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், பாபநாசத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு பையன் இருக்கான விடுதலை தேர்தல், அவன் பேரே எனக்கு மறந்து போயிடும், ஆளூர் ஷானவாஸ் உங்களோட சேர்ந்து எனக்கும். அந்த பையன் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல அவனும் எலெக்ட் ஆகி வரான். திமுகலேயே ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப இந்துக்கள்லாம் சேர்ந்து நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? நாட்டுல கலவரம் தானே வரும். ஆனா இவங்களுடைய நினைப்பு முழுக்க என்னன்னா, பிஜேபி காரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி 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 நீங்க அந்த பகுதியில நீங்க பிஜேபியை கொண்டு போய் சேர்க்கிறதே இதை போன்ற அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் மட்டும்தான். மகாராஷ்டிரா அமைச்சர்
நிதிஷ் ராணே சொல்றது மாதிரில இருக்கு. அவங்க அந்த சனிவார் வார்டுங்கிற ஒரு கோட்டையில, பேஷ்வாக்களுடைய கோட்டையில போய் நமாஸ் பண்ணுவேன்னு ஒத்த காலம் இருந்தாங்க. இப்போ நீங்க எங்களுக்கு புனிதமாக நினைக்கக்கூடிய இடத்துல நீங்க நமாஸ் பண்ணீங்கன்னா, நாங்க ஆஜி அலி மசூதியில வந்து அனுமான் சாலிசா படிச்சா என்ன ஆகுங்கிறத யோசிங்க. எச்சக்கலைக்கு எதிர்கலை நியாயம் தாங்க அது. நீங்க ஒண்ணு பேசிட்டு போடுவீங்க, வேடிக்கையா பார்க்க முடியும். அதுக்கு எதிர்வினை வரத்தான் செய்யும், எதிர்வினை கடுமையாக இருக்கத்தான் செய்யும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொல்றது நாராயண் ராணே பையன் நினைக்கிறேன். என்ன ராணே அவர் பேரு? நிதேஷ் ராணே. நிதேஷ் ராணே. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு எமர்ஜாய் ஆள் வரதான் உங்களுக்கு வந்து இந்த எச்சக்கலைக்கு எதிர்க்கலைங்கிற மாதிரி வரும்போது மட்டும்தான் அவங்க கொட்டம் அடக்கப்படும்ங்கிறது சராசரி இந்துக்கள் மனதில் கொண்டு போய் இவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு 10 வருஷம் முன்னாடி கோமலித்திரம்பேட்டை, அதுதான் பழைய பேர். நம்ம பண்ணையார் நயினார் கூட அவர் பிறந்த நாளைக்கு அந்த கோமலித்திரம்பேட்டை கோவில் போயிருந்தார். இல்ல, கோமலித்திரம்பேட்டைங்கிறது நமக்கு புரியுது. மக்கள் சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை அந்த பகுதியில இந்து முன்னணி சார்பா 2016 நினைக்கிறேன், 15 16 அந்த 2 வருஷத்துல ஏதோ ஒரு இது ஆகஸ்ட் மாசம் ஒரு பேனர் வைக்கிறாங்க. இந்தியா எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடா அப்படின்னு ஒரு பேனர் வைக்கிறாங்க. மயிருக்கு கோவம் வந்துருச்சா? ஐயோ, அது பரவாயில்லையா, வந்திருந்தா கூட போலீஸுக்குள்ள கோவம் வந்துருச்சு. எவனுமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸ்காரங்க இந்த பேனர் எடுக்கணும்னா இந்து முன்னணிக்காரங்கெல்லாம் நம்ம அங்க போய் நின்று பேனர் எடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண உடனே போலீஸே என்ன பண்ணுது, லோக்கல்ல இருக்கிற முஸ்லீம்களை தூண்டி விட்டு, இத்தனைக்கும் அந்த அம்மா உயிரோட இருந்த நேரம் அப்ப வந்து முஸ்லீம்களை தூண்டி விட்டு அவங்க வந்து போராட்டம் நடத்த வராங்கன்னு சொல்லி அதை ஒரு 2-3 நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக்கி அப்புறம் அந்த பேனரை எடுக்கிற சூழ்நிலையை கொண்டு போய் வச்சாங்க. காவல்துறை அன்னைக்கு பாகிஸ்தானை திட்டும் போது உனக்கு என்னடா பிரச்சனை, அப்படிதாண்டா இருக்கும் அப்படின்னு காவல்துறை ஒரு தேசிய உணர்வோட இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கூட உங்களுக்கு வந்திருக்காது. பாகிஸ்தான் ஆதரவு இந்த 75வது சுதந்திர தினத்துல தேசிய கொடி ஊர்வலமே பாஜகவுக்கு நடத்தக்கூடாதுன்னு அதுவும் அண்ணன் ஹெச் ராஜா போகும்போது பரமக்குடியிலயா இதுலயா மானாமதுரை இப்ப என்னோட இதுல பிரச்சார பிரிவுல பிரயாணிக்கக்கூடியவர்கள், அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழைய கட்சிக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் கேஸ் வாங்கியிருக்காங்க அங்க இதுல மானாமதுரையில. அந்த அளவுக்கு தேசிய கொடி ஊர்வலத்தையே எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்ததுன்னா, இந்த மாதிரி காவல்துறையே என்ன சொல்லுது, பாகிஸ்தான் எங்கள் மயிரனா பாய் கோச்சு பாரு, பாகிஸ்தானை திட்டினா உனக்கு ஏண்டா கோவம் வரணும், பாகிஸ்தான் மேல இப்ப ஆப்கானிஸ்தான் குண்டு போடுறான், உள்ள பூந்து அடிக்கிறான், அப்ப இவங்க ஆப்கானிஸ்தானுக்கு இவங்க எல்லாம் படையெடுத்து போவாங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போய் காசாவுக்கு கண்டிக்கிறாங்க, ஆப்கானை கண்டிக்க மாட்டாங்க. ஏன் கண்டிக்கல? ஏன் அதுக்கு போராட்டம் நடத்தல? இத்தனை நேரம் திருமாவளவனும் ஸ்டாலினும் கூட என்ன பண்ணிருக்கணும், பாகிஸ்தான் துண்டு போட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க பாரசீக துண்டு இவர் யாசர் அராபத் மாதிரி பெருமையா போட்டுக்கிறாரு, டோப்பாப்பா போட்டுக்கிறாரு. அப்ப ஆப்கானிஸ்தான் அடிக்கும் போது ஏன் தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காங்கிற மாதிரி அப்ப வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு சட்டம், ஒரு சட்டம், பாகிஸ்தானுக்கு ஒரு சட்டமா? ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா? மாற்றாந்தாய் மனோபாவத்தோட பாகிஸ்தான் விஷயத்துல நடந்துக்கிறாருன்னு ஏன் சிறுபான்மையினர் அவரை கண்டிக்கல? இத்தனை நேரம் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அவரை? நீங்க பாலஸ்தீனத்துக்கு பொங்கி நின்னீங்க, பாகிஸ்தான் நம்மளுக்கு இன்னும் நெருக்கம். பாகிஸ்தான் கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டா நம்ம அப்படியே குதூகலம் அடையிறோம், பட்டாசு வெடிச்சா சங்கிகள் வெளிச்சம் போட்டு காட்டிடுவான், நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் கூட நம்மளை பார்த்து கேவலமா நினைக்கிறான்னு ஒரு சில பேர் பாகிஸ்தானுக்காக மனதுக்குள் சந்தோஷப்படும் போது அதை கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஊமையன் கண்ட கனவு போன்று இருக்காங்கல்ல சில பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி விஷயம் கூட இப்ப ஸ்டாலின் அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாமா? யாராவது போய் கேட்கலாம்ல, ஏன் கேட்கறது இல்லை? இது அத்தனைக்கும் இதை போன்ற விஷ விதைகள் 10 வருடங்களுக்கு முன்பாகவே தூவப்பட்டு விட்டது. 96ல் தீட்டி தண்டமணி ஆவி பூந்து அடிக்கப்பட்டது. 2014 கேப்டன் விஜயகாந்த், கருப்பு முருகானந்தம் தடுக்கப்பட்டார்கள். முகமது ஜான் 2018 மசூதிக்குள் நமாஸ் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் முன்பாக வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் எக்ஸ்போஸ் பண்ண ராமநாதபுரத்துல நோகோ ஜோன், அது வேற, ஊருக்குள்ளேயே அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், டெய்லி பயணியர்ல கூட டெல்லி பத்திரிகையில அது வெளியே வந்து இந்த நடுநிலை பேசக்கூடியவங்களுக்கும் இந்த கமெண்ட்ல வந்து நம்மளை 5 தலைமுறைக்கு வந்து கதறி தீப்பானுங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை வெறியர்கள், அந்த பயல்களுக்கும் ஒன்னே ஒரு 20-25 வயசு பையன் இல்ல ஒரு 40 வயசு ஆளா கூட இருக்கட்டும், அவங்க வந்து பெரும்பான்மையை 100% இஸ்லாமியர்கள் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த தெருவில் அவங்க நடந்து போட்டோம், தனியா நடந்து போட்டோம். அதுவும் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடாது, டவுனுக்குள்ள இருக்கக்கூடாது.
இப்போ நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தெருவில் நடந்து போட்டோம். அவங்க ஒழுங்கா இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு நடந்து வர முடியுதா? யாரும் கேள்வி கேட்காம வர முடியுதா? இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில் பாய் வைக்க வரலாம், குடை ரிப்பேர் பண்ண வரலாம், சாணம் பிடிக்க வரலாம், வேற ஏதாவது விற்பனைக்கு வரலாம். ஆனா ஒரு சராசரி வியாபாரி, பூ விற்கிறவன், மீன் விற்கிறவன், நண்டு விற்கிறவன், காய்கறி விற்கிறவன், யாராவது அந்த தெருவுக்குள்ள போக முடியுமா? இதுக்கான பதிலை பார்க்குறவங்க சொல்லட்டும். நமக்கு தெரியல, தெரிஞ்சா நம்ம அப்டேட் பண்ணிப்போம். இந்த லட்சணத்துல இருக்கிறதா இதோட வெளிப்பாடு தான் இந்த வேலூர் பக்கத்துல அது தாஜ்புரால இது ஒரு எதேச்சதிகாரத்தின், சர்வாதிகாரத்தின், இவங்க சொல்றாங்க பிஜேபி ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு போறாங்க. அப்ப நீங்க எதுக்கு போறீங்க? அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்ப பிஜேபியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்கணுமா? இல்ல அல்லுமா மட்டும்தான் இருக்கணுமா? இல்ல முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கணுமா? என்ன நமக்கு புரியவே இல்லை. ஜனநாயகங்கிறதே கூடாது, சர்வாதிகாரத்தை நோக்கி போறீங்களா? அப்ப பாகிஸ்தான் மாதிரியோ வங்கதேசம் மாதிரியோ இப்ப இவங்க வேலூரை உருவாக்குற முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன். இந்த ஒரு பாட்டு பாடியதற்காக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது, அரசாணையே பிறப்பிக்கப்பட்டது. அந்த வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தை பதத்தை இனிமேல் பயன்படுத்தவே கூடாது பொது வெளியில அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அதோடைய முதல் வரியை சொல்றேன், ஏன்னா என் மேலேயும் வழக்கு போட்டுருவாங்க. அதனால கள்ளக்குடி கொண்ட அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அதற்கு அடுத்தது அதே போன்ற ஒரு பாடலை கரோகியில அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. யார் பாடியிருக்கிறாங்க இந்த அரசை எதிர்த்து அப்படின்னா இந்த கோவன் அவர்லாம் கிடையாது. அவர் மானங்கிட்ட பையங்க. அவன் துர்கா அம்மா ஏதாவது கொல்ல பக்கம் வழியா எச்சக்கலையை போட்டாங்கன்னா அதுல இருந்து பொறுக்கி திங்கலான்னு நினைக்கக்கூடிய பையன். அதனால கோவம்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. சுந்தரவள்ளின்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, அவங்களும் இல்ல. அவங்க ஏதோ ஆம்னி பஸ் பிசினஸ்ல பிஸியா இருக்காங்க. டிக்கெட் போடுறாங்களோ ஆம்னி பஸ்ஸுக்கு, அதுவும் தெரியல எனக்கு. வீரமணியை சொல்றீங்களோ? இல்ல இல்ல. அவரு ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர் சுபவியை சொல்றீங்களா? இல்ல, அவரும் இல்லையா? என்னங்க இவ்வளவு நாதாரி பயல்களை பத்தி சொல்லிட்டேன். நீங்க யாரு பாடினாங்கன்னு உங்களுக்கு ஆவலா இருக்கீங்க. அது கியூரியாசிட்டினால அப்படியே. கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்கம் இருக்குது, அதுவும் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய சிஐடியு அவங்களுடைய தொழிற்சங்கத்திலேருந்து பாட்டு பாடியிருக்காங்க. அது அந்த ஒரு வரியை மட்டும் சொல்றேன். அந்த பாடல் எதுன்னு நீங்க சொல்லுங்க. எழுதுங்கள் இவர் இரக்கமில்லாதவர் என்று. வசந்த மாளிகை படத்துல அந்த பாட்டை அற்புதமாக பாடி இருக்காங்க, போராட்டத்தின் போது பாடி இருக்கிறாங்க. நான் பாடி காமிக்கிறேன், அது வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் பாடுறேன், இதே லிரிக்ஸ் தானு பாருங்க, இல்ல வேற ஏதாவது இருக்க போகுது. யாருக்காக இது யாருக்காக அப்படிதான் அந்த பாட்டு வரும். இந்த பாட்டுல யாருக்காக, முதல்வர் யாருக்காக, திராவிட மாடல் தந்த வீரரு தொழிலாளர்களை மறந்து போனாரு இப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ரொம்ப ஹைலைட்டா இன்னும் போக போக வரும். எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இரக்கமில்லாதவர் என்று, பாருங்கள் இவரது ஆட்சியில் இவர் பகல் வேஷக்காரர் என்று. அதாவது ஸ்டாலினை எப்படிலாம் வண்டையா திட்டுறாங்க பாருங்க. அண்ணாமலை திட்டும் போது பாய்ந்து ஓடி கடித்து குதறிய இந்த வேட்டை நாய்கள், திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேட்டை நாய்கள், இப்ப கம்யூனிஸ்ட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அதுவும் அந்த சவுந்தரராஜன் அந்த இயல்பான முடியல அந்த சால்ட் பெப்பர்ல இருப்பாரு பாருங்க, நல்லா வேற பேசுவாரு. ஒரு டைம் அவர் பெரம்பூர் எம்எல்ஏவா இருந்தாரு நினைக்கிறேன், வெத்தலைப்பாக்கு போடுற மாதிரி இருக்கும் அவருக்கும். பை அண்ட் லார்ஜ் டிஎம்கே தைரியமாக விமர்சிக்க சண்முகமாவது கொஞ்சம் அப்படியே லேசா பம்முவாரு. கொஞ்சம் வீரபாண்டியன் இப்ப அது ரைட்டா லெப்டா அவரு சிபிஐ அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியுமே வைத்தியநாத தெருல வைத்தியராமையர் தெரு கமலாலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கட்சி. கமலாலயத்துக்கு வலது பக்கம் இருக்கிறது போய் ரைட்ல திரும்பினா போக் ரோட்ல வலது கம்யூனிஸ்ட், கமலாலயத்துக்கு ஒரு 6 பில்டிங் தள்ளி கட்டடம் தள்ளி இருக்கிறது இடது பக்கம் இருக்கிறது இடது கம்யூனிஸ்ட். ஆனா இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல. கமலாலயம் செய்ய தவறியதை, அதுவும் நானும் பொறுப்புல இருக்கேன், எனக்கும் சேர்த்துதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாம தான் இந்த மாதிரி பாட்டை இதை விட கடுமையா போட்டு வெளுத்து எடுத்திருக்கணும். ஆனா அந்த லிரிக்ஸை பாருங்க, எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இவர் இரக்கமில்லாதவர் என்று. இப்ப நான் இந்த விஷயத்துலதான் பாக்குறேன், இந்த இடத்துலதான் கம்யூனிஸ்டோட ஒரு ஷுரூடுனஸ் தெரியுது. ஏன்னா அந்த ஒரிஜினல் பாட்டுல எழுதுங்கள் இவள் கல்லறையில்னு இருக்கும். இப்போ மு க ஸ்டாலின் அப்படி சொன்னா அப்படி நினைக்க விரும்புறாங்களோன்னு
ஒரு கேஸ் போட்டுருவாங்களே. கண்டிப்பா. இப்ப நாம இத பத்தி பேசும்போதே நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வார்த்தையில ஏன் வரலாற்றில்னு வந்திருக்கு, இதுல வந்து எழுதுங்கள் கல்லறையில் தானே இருந்திருக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். அவங்க மனதில் அதை நினைச்சிட்டு தான் எழுதியிருப்பாங்க. நீங்க கம்யூனிஸ்ட்காரன் லேசுப்பட்டவனால நினைக்காதீங்க. கம்யூனிஸ்டுகளை ஆரம்பத்துல ரொம்ப கேவலமா திட்டினது யாரு? எவங்காலையாவது கழுவி குடிப்பான், இவன் வந்து ஊர் நல்லா இருந்தா இவனுக்கு பிடிக்காது, முற்போக்கு பேசுற ரொம்ப கேவலமான பயலுக இவனுங்க அப்படின்னு பேசினதெல்லாம் ராமசாமி தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா செவுட்டுக்கு ஜீவா, நொண்டி கல்யாண சுந்தரம், பீராமூர்த்தியை வண்ட வண்டியா திட்டினதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து திமுக வந்து தொடர்ந்து திமுகவோட எதிர்நிலையில தான் கம்யூனிஸ்ட் இருந்திருக்கு, கம்யூனிஸ்டோட எதிர்நிலையில தான் திமுக இருந்திருக்கு. ரெண்டு பேருமே கீரியும் பாம்புமா இருந்திருக்காங்க. போரா குறைக்கு மாமனிதர் எம்ஜிஆர் கட்டி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு பக்கபலமா இருந்தது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் தான் கூட இருந்து குறிப்பா கல்யாண சுந்தரம் போன்றவர்கள். அதனாலேயே இன்னும் வெறுப்பு ஜாஸ்தி இவங்களுக்கு. லீலாவதி கொலை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருந்தவங்க, சூடு சொரணை இல்லாம இருந்தவங்க, சோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்களாங்கிறது தெரியாம இருந்தவங்க, டிவியில வந்து அதாவதுங்க நீங்க ஸ்டாலினையா விட்டுருங்க, நம்ம போலியா அப்படின்னு பேசி பேராசிரியர் அருணன் ஏங்க அவனை லூத்து பையன் சீமான் சொல்லியிருக்காருங்க. நீங்க வந்து அவர் போய் பேராசிரியருங்கிறீங்க. இது பேராசிரியருக்கே இழுக்குங்க. நம்ம அன்பழகனை கூட வந்து உதவி ஆசிரியர் தான் அந்த அம்மா சொல்லிச்சு. அது நிஜமா பொய்யா நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போல. நம்ம பேராசிரியர்னா நம்ம ராமசீனிவாசன் மாதிரி இருக்கணும், இல்ல நம்ம இதுல ஏபிவிபில இருந்தார் பாருங்க ப்ரொஃபசர் சுப்பையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்படிதான் டாக்டர் சுப்பையா, ப்ரொஃபசர் சுப்பையா, இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். முரளிமனோகர் ஜோஷி அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸரா பை ப்ரொஃபஷன். நம்ம இப்போ வீர திருநாவுக்கரசு ப்ரொஃபஸர் இருக்காப்புல நம்ம தம்பி, இப்படியே இல்லைன்னா கூட ப்ரொஃபஸரா இல்லைன்னா கூட அதுக்கு உண்டான அனைத்து ஒரு தகுதியும் படைத்தவர் அண்ணன் ஹெச் ராஜா, ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவர். இந்த மாதிரி நம்ம நல்லவங்களெல்லாம் பார்த்துட்டு அதிமுக கல்யாண சுந்தரம் இருக்காருங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை மிக நாகரிகமா, அதுவும் வந்து அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை கோவப்படுத்துற மாதிரி உண்மையை எடுத்து சொல்றாரு. அந்த உண்மையோட சூடு தாங்காம, அந்த தீஜால தாங்காம தான் திமுக காரெல்லாம் கல்யாண சுந்தரத்திட்ட கதறான். ப்ரொஃபஸர்னா இந்த இலக்கணத்தோட இருக்கணும். நீங்க வந்து சீமானு போடா பைத்தியக்கார பையில லூசு மாதிரி பேசாதரா அப்படின்னு சொன்ன அந்த அருணனை நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சாட்டையால அடிச்சதை விட இன்னும் எனக்கு கொடூரமா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், நல்ல கோடை நாள்ல மெரினா பீச் ஓரமா அந்த தார் ரோடு இருப்பார், காமராஜ் சாலையோ இல்லைன்னா மவுண்ட் ரோட்லயோ, என்னை வந்து கோமணத்தை கட்டி, அந்த உடம்புல துணி இல்லாம கோமணத்தை கட்டி என்னை அந்த தார் ரோட்ல என்னை உருட்டி விட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, அது கூட ஒரு கொடூர தண்டனை இல்லை. ஆனா இந்த பையில போய் ப்ரொஃபஸர்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது என்னால தாங்க முடியல. ஆனா இந்த பாட்டெல்லாம் மறந்துட்டு அந்த அதே திமுக எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யுது அப்படின்னு இன்னொரு ஆள் வந்து ரொம்ப நல்லவர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேல மரியாதை உண்டு. முன்னாடிலாம் கொஞ்சம் சிரிக்க முகத்தோட வருவார், முன்னாடிலாம் கொஞ்சம் ரொம்பலாம் ஒரு கடாமுடான்னு பேசாமல் சப்ஜெக்ட் இல்லாமலாம் பேச மாட்டார், சப்ஜெக்டோட பேசுவார். இப்போ வந்து பெரும்பாலும் சப்ஜெக்ட் இல்லாமல் வெறுப்புலையே இந்த கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட் வருவாங்க பார்த்தீங்களா, இந்த மூஞ்சியெல்லாம் கடுகடுன்னு போய் எப்படா நம்ம போய் டாய்லெட் போயிட்டு வருவோம்னு நினைப்பாங்க பாருங்க. இந்த கனகராஜ் பை அண்ட் லார்ஜ் நல்லவர். இப்போ இவங்கெல்லாம் இந்த பாட்டை கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? விவாதத்துக்கு போற யாராவது நெறியாளர், ஏன்னா அந்த பூரா பயிலும் அவனுங்கெல்லாம் அந்த அர்பன் நக்சல்ஸ் மாதிரி தான் இருக்கானுங்க, இந்த பாட்டை எடுத்து வச்சு முதல் 4 வரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி அதுக்கு அதுல இருந்து இந்த ஆம்னி பஸ் எல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க. அதான் ஆம்னி பஸ் விட்டது யாரு அப்படின்னோடனே, இது என்னடா இது ஆம்னி பஸ்ஸுங்கிறான், மினி பஸ்ஸுங்கிறான், இதுல எங்க இருந்து சுந்தரவள்ளி வந்தாங்க? சரி அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். அது வந்து லாஸ்ட் சென்ஸா பார்த்தா, எங்கிருந்து ஆட்சி வந்தது, எங்கிருந்து சூழ்ச்சி வந்தது, இந்த ஆட்சியே சதிகார ஆட்சி, சூழ்ச்சி ஆட்சிங்கிறான். ஓட்டு போட்ட பாவத்துக்காக நம்மை ஓரங்கட்டி நிக்க வைத்தது அரசியல் அனாதன்றான். என்ன ஓரமா நின்று, டேய் நீ ஓரமா நின்று வேடிக்கை பாடுறா, 25 கோடி வாங்கிட்டு ஒரு ஓரமா, அதுவும் அடிமையிலையும் கேவலமான அடிமை. அதாவது இப்ப இதுல வந்து ரொம்ப டெலிகேட் பொசிஷன் ரெண்டு கட்சிக்கு தான். காங்கிரஸ் கட்சிக்காவது அந்த என்னோட மூக்கு பெருசா ஒருத்தர் இருப்பாரு KS அழகிரி, அவர் சொல்றாரு நாங்க 234 நிற்போம், 200 சீட்லயும் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு.
விடுதலை சிறுத்தை ரொம்ப ஓவராதான் போகுதுன்றாரு. கொஞ்சம் ஆட்சி இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறாரு. அதை வந்து செல்வப்பிரந்தை காலில் விழுந்து கிடக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் மூஞ்சிக்கு நேரம் 2-3 கேள்வி கேட்டு அவங்களால ஏதோ பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப டெலிகேட் பொசிஷன் இந்த 2 பயலுக்கும் தான். கம்யூனிஸ்ட் பயல் ஒரு பக்கம், இந்த ஓலா யூபர் திருமாவளவன் ஒரு பக்கம். ஏன்னா இவருக்கு கொடி அவுத்து இவரை பிளாஸ்டிக் சேர் கொடுத்து எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அவர் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நமக்குள்ள 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், நாமளே துணை, ஏன் நான் முதல்வராக, என்னை பார்த்து துணை முதல்வர் என்று சொல்கின்றார்கள், நான் ஏன் முதல்வராக வரக்கூடாதா அப்படின்லாம் அவரும் குமுறுவார். அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா, இல்லைங்க அவங்க கொடுத்தது பிஜேபி உள்ள பூந்துருங்க, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு உருட்டு. இந்த பயலோட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 25 கோடியை வாங்கிட்டு ஓரமாக நின்றுட்டு புலம்பிட்டு, அதில் வந்து இதுதான் ஓட்டு போட்ட பாவத்துக்காக நம்மை ஓரங்கட்டி நிற்க வைத்தது. இது வந்து திமுக செய்கிற பல அராஜகங்கள். ஆனால் திமுக இருந்து நாமளும் சில விஷயங்களை கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கதற விடுறாங்க பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, அந்த கட்சியே இல்லை, அது எங்கே இருக்குன்னு தேடணும். இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை இவங்க கதற விடுறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு பிடிக்குது, ஜனநாயக ரீதியாக பார்க்கும்போது. அதோடு இல்லாமல் இவங்க கதற விடுறது விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் போது நம்ம இதை ரசிக்கணும். இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கைவாளித்தனம் பண்ணுறதுல மிகச்சிறந்தவர்கள்னு ஈவேராவே சொல்லியிருக்காரு. இது நம்ம கருத்தை விட ஈவேரா கருத்து தான் அவங்களும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துப்பாங்க. இதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுது? விவாதத்துக்கு போகிற நம்ம ஆளுங்க இதை கண்டிப்பாக இதை பார்த்து இதை பற்றின ஒரு முன்னெடுப்பும் வச்சு இதை பாடியும் காமிக்கணும், படிச்சாவது காமிக்கணும் குறைஞ்சபட்சம். அதனால வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முன்னாடி ஒரு 15 நாள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், சண்முகம் பேசுறத பார்த்தா நம்ம ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டமே பேசலாங்க, அவ்வளோ வச்சு செய்கிறாருன்னு. இப்போ வீரபாண்டியன் வேற ஆவணாராசாவை போட்டு தாக்குறாரு, துரைமுருகனுக்கு ஏதோ பதில் கொடுத்துருக்காரு, நல்ல களம் நல்லா சூடு பிடிக்குது. இதுக்கெல்லாம் விவாதம் இந்த அடிமை பயலில் இருக்கானுங்களே, நெறியாளர், பரியாளர், நொறியாளர், சொறியாளர், இந்த பயிலெல்லாம் விவாதம் வைப்பானுங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களோட மடையர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. அது எப்படி வந்து ஐஸ்கிரீம் சூடாக இருக்கும் அந்த மாதிரி கதை தான். அதனால இதை பொறுத்திருந்து பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். சூப்பராக இருக்கு, என்டர்டைன்மெண்ட் நோ பிகின்ஸ். முதல்வர் ஸ்டாலின் பல இடங்கள்ல பேசிட்டு வர்றாரு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறியீடு ஜிடிபி அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்துடைய ஜிடிபி எப்படி இருக்கு, இந்தியாவுக்கே சவால் வர்றது மாதிரி இருக்கு. விரைவிலேயே நாம் 1 ட்ரில்லியன் அந்த பொருளாதார டாலர் அந்த பொருளாதாரத்தை நம்ம அடைந்து விடுவோம். அதற்காகத்தான் பல இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாக்ஸ்கான் விஷயங்கள்லாம் அப்படி தான் உருட்டினதெல்லாம் வைப்பார். இப்போ என்னன்னா, அந்த 1 ட்ரில்லியன் அடைவதற்கு இந்த வருமானமும் உதவுதா அப்படின்னு தெரியல. என்னன்னா, ஏன் அப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறேன்னா, தீபாவளி இந்த 3 நாள் விடுமுறை விட்டுருந்தாங்க, சேல்ஸ் 790 கோடி ரூபாய் ஆயிருக்கு. எங்க காதி கிராஃப்ட்லையா, கோஆப்டெக்ஸ்லையா அப்படிங்க ஏதாவது வரி வசூல்ல இவங்க எடுத்திருக்காங்களா, இல்ல வேளாண் விற்பனை கூடத்துல இருந்து அதுல வந்த பணம் ஏதாவது கோஆப்டெக்ஸா அப்படின்லாம் கேட்குது. ஆமா, காதி கிராமோத்யோக் பவன் இருக்கு, அதெல்லாம் இல்ல, டாஸ்மாக்ல இருந்து 790 கோடி மக்களை அவ்வளவு தூரம் குடிக்க வச்சிருக்காங்க. அதாவது நாம என்ன நினைக்கிறோம், அவர் 1 ட்ரில்லியன் ஆக்கணுங்கும் போது நாம என்ன நினைக்கிறோம், தமிழகம் வளர்ந்தா நமக்கு நல்லது தானே, நாம இங்கே தானே திங்கிறோம், நம்மளுடைய பூர்வீக குடியை தானே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நாம தமிழகம்னு நினைக்கிறத தமிழ்நாடுங்கிறத முதல்வரே தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு தனி நாடு, அதுக்கு இவர் தான் ராஜா, மகாராஜா, வெறும் ராஜா இல்ல, பட்டத்து இளவரசர் தான் உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது வந்து பேரரசே சிற்றரசு ரெடியாகி விட்டார், அவரை எப்பொழுது அரியணையில் அமர்த்தலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்களுடைய மாரி செல்வராஜோட ஒரு படத்தை என்ன சொல்லும், அந்த மாதிரி லெவல்ல தான் இவங்களுடைய சிந்தனை, செயல்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, தமிழக முதல்வரே, இதெல்லாம் வந்து திராவிட மாடலோட ஆட்சியோட வெளிப்பாடுனால்தான் தமிழகம் ஜிடிபியில் இப்படி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு பேசுறாரு. தமிழகம் என்றைக்குமே வரலாற்று காலம் தொட்டே 2000-3000 வருஷமாவே தென்னிந்தியா வந்து ஒரு சமவெளி பூமி. வடக்கிந்தியா மாதிரி உங்களுக்கு மேடு பள்ளம் நிறைந்த, மலைகள் நிறைந்த, அடர்ந்த காடுகள் நிறைந்த,
இல்லை பாலைவனம் நிறைந்த அந்த மாதிரி இடம் இல்லாமல் உங்களுக்கு இயல்பாகவே இங்கே சமவெளி, இயல்பாகவே மழையும் வெயிலும் ஒரு கண்ட்ரோலபிளாக இருக்குது. நீங்கள் ராஜஸ்தான் போயிட்டீங்கன்னா பாலைவனம், அந்த வெயில் உங்களுக்கு தாங்காது. 48 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரிலாம் சர்வசாதாரணமாக போகும். மணல் காற்று அதோட இம்பேக்ட் வந்து டெல்லியிலையும் உங்களுக்கு அதோட இது இருக்கும். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள், முஸ்லீம் இன்வேஷன் வந்து அவன் வந்து இப்படிதான் அப்படிதாங்கிறது இல்லாமல் எப்படி டிபிசியில் இப்போ நெல்லை கொட்டி கதற இந்த திராவிடர் உடனே புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வாரம் ஆச்சுன்னா, அறுப்பறுத்து கொண்டு போய் ஒரு வாரம் ஆச்சுன்னா அந்த நெல்லெல்லாம் முளை விடும்போது நம்மளுடைய 4 மாத உழைப்பு 5 மாத உழைப்பு பாழா போய் 1 ரூபா கூட வராமல் போச்சே அப்படின்னு ஒரு விவசாயி பதறுவோம் நாமெல்லாம். அந்த பதட்டத்தோடைய அவங்க வாழ்நாள் முழுக்க, அதுவும் பல நூற்றாண்டுகள், அவங்க வந்து இஸ்லாமிய படையெடுப்பு என்றைக்கு ஆரம்பித்ததோ அதிலிருந்து சுதந்திர இந்தியாவில் கூட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் பல ஊர்களில் அவங்களால ஹோலியே கொண்டாட முடிஞ்சுது. யோகி ஹோலி கொண்டாட வச்ச விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் குறிப்பாக அந்த சம்பல் பள்ளத்தாக்கு அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தினசரி அவங்க பல்வேறு இதில் சந்திக்கிறாங்க வரலாற்று காலம் தொட்டு. ஆனால் நமக்கு அரணாக விஜயநகர பேரரசு அமைந்து விட்டது. ஹரிஹர புக்கருடைய ஆசீர்வாதத்தால், இங்கே தமிழ் மன்னர்களுடைய வீறு கொண்டு இருந்த திறனால, மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்ட காரணத்தால், சோழ பேரரசு அதற்கான அடித்தளம் விட்டு வைத்திருந்த காரணத்தால், பல்வேறு சூழ்நிலைகளால் நாம் ரொம்ப பாதுகாப்பான வி ஆர் என்ஜாயிங் இட். ஆனால் என்ன சொல்கிறோம், அவனை பார்த்து டேய் நீ வேஸ்ட்டுடா, அவன் தடுக்கலைன்னா நாமளே இல்லைங்கிறத இந்த பையன் புரிஞ்சுக்க மாட்டான். இங்கே இயற்கை சூழ்நிலை ஒரு பக்கம், இங்கே சமுதாய சூழ்நிலையும் வேற ஒரு இதில், பல்வேறு இதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக நம்மளுக்கு இன்வேஷனும் இங்கே வந்து பை அண்ட் லார்ஜ் நம்மளுக்கு வந்து ஒரு அங்கே அனுபவித்த கொடுமையில் ஒரு 5% 10% கூட இங்கே அனுபவிச்சிருக்க மாட்டோம். வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். அதை மறந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது போன்றும் 150 வருஷமாக இருக்கிற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜும் கருணாநிதியும் ராமசாமியும் தான் காரணங்க மூலம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சென்னை பல்கலைக்கழகமும் எத்தனையோ வருஷமா இருந்தாலும் அதை ராமசாமி தான் அதை வந்து எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தது போலவும், கருணாநிதி தான் வந்து எல்லாரையும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணது போன்றும், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே கொண்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் தாங்கிறது மாதிரி இவங்க உருட்டுறாங்க. ஆனால் இதோட வெளிப்பாடு தான் இந்த பக்கம் சாராயத்தை எல்லாரையும் குடிக்க வச்சு, ஒரு பக்கம் சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சாவினே, அதையும் தாண்டி வேற வேற லெவலில் அந்த சிந்தட்டிக் ட்ரக்கு, அதுக்கு அவங்க அயலக அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஆடு புருஷ அமீர் மாதிரி பல்வேறு ஆளுங்க அதுக்கு ஒரு ஏஜென்ட்டாகவும் செயல்படுறாங்க. மொத்தத்தில் மனிதர்களை போதையிலேயே வைத்திருந்து, மயக்கத்திலேயே வைத்திருந்து, இந்த போதையும் மயக்கத்தையுமே ஒரு வியாபாரமாக ஆக்கி இதில் கல்லாக்கட்டக்கூடிய இந்த ஆட்சி, இது வந்து தமிழகத்தின் இருண்ட காலம்ங்கிறது களப்பிரர் ஆட்சியை தான் சொல்லுவோம். களப்பிரர் ஆட்சிக்கு நிகராக, களப்பிரர் ஆட்சியை விட ஒரு படி மேலாக ஒரு இருண்ட காலம் என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதற்கு இந்த சாராய டார்கெட்டை 760 கோடி, அதில் மதுரை மண்டலத்தில் 170 கோடிக்கு குடிச்சிருக்காங்க. நம்ம டெல்டா மண்டலத்தில் 188 கோடிக்கு குடிச்சிருக்காங்க. எல்லாரையும் ஒரே நாளில், இது எப்படி 1000 கோடியை தாண்டாமல் போச்சு அப்படின்னு அவங்க மீட்டிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு செய்தி சேனல் அழகா போட்டுருந்தாங்க, காந்தாராவின் வசூலை மிஞ்சியது. ஓ அப்படியா? காந்தாரா வசூலை விட இது இன்னும் அதிகமாகுது. பரவாயில்லையா? அந்த அளவுக்கு பாலிமாரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஜனமா இருக்கும். இல்ல நியூஸ் 24 நினைக்கிறேன். நியூஸ் 24 பரவாயில்ல. ஏன்னா வேற மீடியாக்கெல்லாம் தைரியம் வந்திருக்குமா? ஆண்டை எழுத்து இந்தா குடி அப்படின்னு விட்டறிகிற மாதிரி. அதற்கே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நியூஸ் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் பின்விளைவுகள் வரும் வரும் வரும். தன்னால ஆட்டோ அனுப்புவாங்க. இது என்ன புது விஷயமா அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு? இந்த அளவுக்கு மக்களை போதையில் வைத்திருந்து திருப்ப 790 கோடி சேல்ஸ் அப்படிங்கிறப்ப டெபாசிட் தொகை எவ்வளவுக்கு வந்திருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா. இது வந்து 790 கோடி இவங்க வந்து அபிஷியலா வித்தது. அன்அபிஷியலா வித்தது டைரக்டா ஒயின் ஷாப்புக்கு 1 லோடு 2 லோடு இவங்க அனுப்பிச்சிடுறாங்க. அது பில் இல்லாம வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறத 200 ரூபாய்க்கு வித்து அதுல வர லாபம் அன்அக்கௌண்டட். இது இதுல நீங்க சொன்ன மாதிரி டெபாசிட் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினது, அப்புறம் அந்த சால்னா கடை, உள்ள இருக்கக்கூடிய சால்னா கடை,
அங்கே போய் நீங்கள் 10 ரூபா வாட்டர் பாட்டில் வெளியில் விற்கிற பாட்டில், நான் போனதில்லை, போனவங்க சொல்கிற விஷயம், 10 ரூபா பாட்டில் 20 ரூபா. அங்கே உள்ளே போய் எவனாவது அங்கே சாப்பிட்டான்னா அவனுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயும் வந்துடும். ஏன்னா அந்த எண்ணெய், பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பழைய எண்ணெய், பயன்படுத்தக்கூடிய முட்டை, இவங்க அந்த அம்மா இருக்காங்களே, யாராவது பார்க்குறவங்க நீங்கள் கோவம் அப்புறம் சாப்பிட்ற நான் குடிக்கிற சரக்கு மட்டும் ஒரிஜினலானு ஏதாவது கேட்க போகிறாங்க. அதுவும் இருக்கு. அந்த அளவுக்கு கீதா ஜீவன் இந்த முட்டை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு கருப்பு மை போயிடுச்சுங்க உள்ள அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி முட்டை மொத்தம் மனிதர்களின் உடம்பை கெடுத்து இவங்க ரத்தம் குடிக்கும் ஓனாய் போன்று இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்படுகிறது தான் நம்ம என்னுடைய குற்றச்சாட்டு. மனிதர்களை குடிக்க வைத்து மனிதர்களின் உடலை சீர்கெடுத்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய பண்டங்களிலும், கோவிலில் பிரசாதத்துக்கு நீங்கள் போய் இதில் வாங்கணும் அந்த என்ன ஃபுட் செக்யூரிட்டி. ஆனால் எந்த ஒயின் ஷாப்புக்காக அந்த ஃபுட் செக்யூரிட்டி போய் செக் பண்ணிருக்காங்களா? ஓனாய் கூட்டம் போன்று இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்றது என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஒயின் ஷாப்போட டார்கெட். சீசனுக்கு வந்துட்டோம். என்னன்னா இது இப்போ மழைக்காலம் தொடங்கி இருக்குது. திடீர்னு வளிமண்டல அழுத்தம்ங்கிறாங்க, இன்னும் 2 நாளைக்கு மழை பெய்யுங்கிறாங்க, இப்போ ஏதோ வலுவிழந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட 21ஆம் தேதி ஒரு செய்தி சேனலில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸுங்கிறது 1 மாதத்துக்கு முன்னால் நடந்தது. பட் அதோடைய விளைவுகள் இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்கு. என்னென்னா, கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு பெண் சூளைமேட்டில் ஒரு மழைநீர் வடிகால் அந்த இதில் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள்லாம் கூட ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ ஆஹா அப்படி இல்லை இப்படி இல்லை, அதனால் இறக்கலை இதனால் இறக்கலைன்னு ஆரம்பத்தில் இது அன்நேச்சுரல் டெத்துன்னு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இப்போ என்னென்னா, இது மாநகராட்சி அந்த கான்ட்ராக்டை கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்குனால தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணால், அனாமதேயமாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கான். ஜிசிசி அதிகாரிகள் யாருன்னு பேரெல்லாம் குறிப்பிடல, மாநகராட்சி அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த செய்தி ஏன்னா இப்போ மழை வேற திரும்ப தொடங்கியிருக்கு, வேற எங்கெங்கெல்லாம் இதே போல் நடக்கும்னு தெரியாது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவங்க மாநகராட்சி அதிகாரிகள் அப்படின்னு அனாமதேயமாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. மாநகராட்சி கமிஷனர்லேருந்து மேயர்லேருந்து யாரை வேணா அதில் இம்ப்ளிகேட் பண்ணலாம். தேவைன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட அதில் இம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாநகராட்சிக்கு பொறுப்பு அவர் தானே. ஆனால் இதில் காவல்துறையோட செயல்பாடை மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்ல, காவல்துறை அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. இந்த செய்தியை முழுசாக படித்தோம்னா, இந்த இறந்து போயின பெண் 30 வயதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தீபா அப்படிங்கிறவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க. சூளைமேட்டில் ஏதோ ஒரு நகர், அந்த இதில் நடந்து போகும்போது மழைநீர் வடிகாலுக்காக தோண்டி வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு மரப்பலகாயை போட்டு மூடி வச்சுருக்காங்க. மரப்பலகாய் என்று சொல்லப்படுகிறது. அது ஒருவேளை கார்ட்போர்ட் ஷீட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பிளைவுட்டு வெயிட் இல்லாத, அதாவது தாங்காத பிளைவுட்டாக, ரொம்ப ஃபிலிம்சியான பிளைவுட்டாக கூட இருக்கலாம். மரப்பலகைன்னு இவங்க கேஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த தென்னங்கீத்து ஓலை அந்த மாதிரி கூட போட்டு எப்படியோ மூடி இருக்கலாம். மொத்தம் ஒரு சேஃப்டி இல்லாத விஷயத்த செஞ்சுருக்காங்க. நடந்து போகும்போது அந்த மரம் உளுத்து போயிட்டு இருந்தது, அதனால அது உள்ளே விழுந்து பொட்டில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த பாடியை கைப்பற்றி ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாமல் இருந்து அப்புறம் தான் இது பண்ணும்போது அவங்க தாயார் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இது சம்பவம் நடந்து செப்டம்பர் 2. இளம் சிங்கம் அண்ணாமலையும் அந்த டைட்டில்லாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கை கார்பரேஷனுக்கு கடிதம் எழுதுது. பாருங்க, இந்த ஒரு அரசாங்கம் எவ்வளோ ஒரு கேடு கட்டுத்தனமாக, அதிகாரிகளும் அரசியல்வாதிக்கு சற்றும் குறைவில்லாத பித்தலாட்டத்தனத்தில் மக்களை ஏமாற்றுவதில் மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி, எப்படி ஒரு கேடுகட்டத்தனமா இருக்காங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு ஃபிட்டஸ்ட் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். போலீஸ் இந்த மாதிரி ஒரு அம்மா விழுந்து இறந்து போயிட்டாங்க, இது இந்த குழியை மூடாதனால தான் காரணம் அப்படின்னு கார்பரேஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. கார்பரேஷன் ஒரு பதில் எழுதுது, இந்த வேலையை நாங்கள் தனியாருக்கு கொடுத்து விட்டோம், அதனால் எங்களிடம் மேலதிக விவரம் இல்லை அப்படின்னா அதோட அவங்க முடிச்சுக்கிறாங்க. தனியாருக்கு கொடுத்து விட்டோம் தான் மொட்டையா எழுதுறாங்களே தவிர, இந்த தனியார் யாரு, அந்த கம்பெனி யாரு, அந்த சைட்ல இருக்கிறவன் யாரு, அதுக்கு இன்சார்ஜ், இந்த விவரம் எதுவுமே இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிட்டு ஒரு ரிப்ளை அனுப்புறாங்க.
போலீஸ் என்ன பண்ணுது, திரும்பியும் எங்கள்கிட்ட அதிக விவரம் இல்லை, நீங்கள் கொடுத்த விவரம் எங்களுக்கு போராது, மேலதிக விவரங்கள் வேணும் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்தை இதுல வந்து சென்னை மாநகராட்சி அவங்க பெட்டக்ஸ் கீழே போட்டு உட்காந்துருக்கு. இதுல மேலோட்டமா பார்க்கும்போது பரவாயில்ல, காவல்துறை வேலை செஞ்சிருச்சு, இவங்க 2 பேருமே பேசி வச்சுட்டு செஞ்சிருப்பாங்க. பித்தலாட்டத்தனத்தை, ஃப்ராடுத்தனத்தை, ஒரு உயிர் போனதை பத்தி கூட கவலைப்படாம இந்த மாதிரி செய்யறாங்க. இப்ப நடவடிக்கை எடுத்த காவல்துறையின் மீது நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்ப கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களே ஜிசிசி மீதே. அதுவே ஒரு பெரிய ஏன்னா செப்டம்பர் 2, இப்ப வந்து நவம்பர் 2 வரப்போகுது, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 50 நாள்ல இவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதே ஒரு மாபெரும் சாதனையா இருக்கு. எப்பேற்பட்ட சாதனை! அது யார் கான்ட்ராக்டருங்கிறது கார்பரேஷன் காரணம், இல்லைன்னா நீ உள்ள போயிடுவ அப்படின்னு நீங்க கார்பரேஷன் இன்ஜினியரையோ கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஜோனல் ஹெட்டையோ கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்களா? அக்கௌண்டபிலிட்டியே கிடையாதா? கான்ட்ராக்ட் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, அதோட அவன் ரோடு வேலை செஞ்சானா, எவ்வளவு தூரத்தில் இருக்கு வேலை? ராமாவரத்தில் ஒரு இதே விழுந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மெட்ரோ ரயில் இது விழுந்து செத்துட்டான்ல ஒரு ஆள். அங்கேயும் இந்த மாதிரி செத்தானா சாவலையான்னு தெரியல. பார்க்கிங்ல ஏதோ இருந்தது, ஒரு நாம 2 மாசம் முன்னாடி இங்க பேசியிருக்கோம். அப்ப நீங்க எல்என்டின்னா அவங்களுக்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்ப இது யாரு? நீங்க எல்என்டி மேல நடவடிக்கை எடுக்கிறது வரவேற்கத்தக்கது, அதுதான் கரெக்டு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு நீங்க அது செய்யறீங்க. இங்க ஏன் செய்யல? அப்ப அந்த கான்ட்ராக்டர் உங்களுடைய கவுன்சிலருடைய பினாமியா? யார் அவன்? கட்சிக்காரனா? பல கேள்விகள் வருது இல்ல. நீங்க ஒரு உயிரை வந்து அவ்வளவு மலினமா போயிடுச்சா? நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்க இன்னொன்னு பாருங்க, இதே மாதிரி திருவான்மியூர் ஜோன்ல ஒரு இவங்க துப்புரவு தொழிலாளி கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க துப்புரவு பணியை மேற்கொண்டிருக்கும் போது கரண்ட் ஒயர் அறுந்து விழுந்ததுங்க. அன்னியன் படத்துல அந்த அம்பி அப்பா போய் வாதாடுவார் பாருங்க, ஷாக் அடிச்சு இந்த மாதிரி ஒரு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு, அந்த மாதிரி லெவல்ல தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இல்ல இப்ப மாநகராட்சி தவறு பண்றதுங்கிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறத நீங்க ஏன் குற்றம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நேத்து கூட ஒரு 10 தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஜிசிசியோட கமிஷனர் வந்து கருப்பு தீபாவளி வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல், அதை வந்து கண்டிச்சு கைது பண்ணாங்க. அந்த 10 பேர் செஞ்சது மாபெரும் குற்றம், கருப்பு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்னது மாபெரும் குற்றம். ஆனா அங்க தூய்மை பணியாளர் உயிர் போனதோ இல்ல இங்க தீபாங்கிற ஒரு இளம்பெண் உயிர் போனதோ அது குற்றம் கிடையாது, அது சமூக சேவை. திமுகவோட பார்வையில, ஆளுங்கட்சி பார்வையில, திராவிட மாடல் ஆட்சி பார்வையில, இந்த அதிகாரிகளோட பார்வையில அது வந்து ஒரு சமூக சேவையா பார்க்கப்படுகின்றது. நல்ல நியாயம்டா அவங்க நியாயம். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இந்த அம்மா ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது இது வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சியில் நல்லாட்சி அப்படின்னு இவங்க வந்து இதுக்கு வந்து அப்படியே புதுசா இவங்க வந்து இவருக்கு போஸ்டே அப்படிதானே அடிப்பாங்க ஸ்டாலின், ஏன்னா அவர் உள்ளாட்சி அமைச்சரா இருந்தா உள்ளாட்சியே நல்லாட்சி. அந்த அம்மா வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல 2011 அப்புறம் துணை முதல்வராக இருந்த போதும் உள்ளாட்சி நிர்வாகத்தை வச்சிருந்தாரு பாருங்க. பனகல் பார்க்ல அந்த இது இருக்கு பாருங்க, லலிதா ஜுவல்லரி, அதுல லெப்ட் திரும்பி ரைட்டு திரும்பினா நாகேஸ்வரன் ரோடு, பனகல் பார்க் போய் ஜிஎன் செட்டி ரோடு போவோம். லெப்ட்ல வந்தீங்கன்னா நார்த் உஸ்மான் ரோடு போற இதுல சாரதா ஸ்கூல் இருக்கும். கரெக்டா அந்த பனகல் பார்க் வந்து முற்ற இடத்துல நாகேஸ்வரன் ரோட்ல இதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து முட்டும், கேர்ள்ஸ் ஸ்கூல். அந்த இதை தாண்டி லலிதா ஜுவல்லரி கொஞ்சம் தாண்டி சரவணா ஸ்டோர் இருக்கு பாருங்க, ஒரு 50 அடி 100 அடி முன்னாடி அந்த சாரதா ஸ்கூலுக்கு 100 அடி முன்னாடி போய் லெஃப்ட்ல திரும்பினா கிருஷ்ணான சபா போகும், முப்பாத்தம்மன் கோயில். அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு மழை காலத்துல மழைநீர் வடிகாலுக்காக பள்ளம் நோண்டி வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் நகர்ல இருந்து ஒரு அம்மையார் மகளை அழைச்சிக்கிட்டு, ஏதோ தீபாவளி டைம் நினைக்கிறாரு, அப்போ வந்து டி நகர் போறாங்க. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நடந்து போகும்போது அந்த அம்மா அதில் விழுந்து இறந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 13-14 வருஷம் இருக்கும், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாடியை மீட்டு அதுக்கப்புறம் ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இதே வைக்கிறான், பேரிகார்டே வைக்கிறான். பேரிகார்டை நீ எப்போ வச்சிருக்கணும்? பேரிகார்டை நீ முன்னாடியே வச்சிருந்தனா ஒரு குழந்தை வந்து தாய் இல்லாமல் எழுந்து சீர்கெடுமா?
ஒரு அம்மா தான் செத்து போயிருப்பாங்களாங்க. அதே மாதிரி இங்க இந்த சூளைமேட்டில் நீங்க பலகையை ஸ்ட்ராங் பலகையோ இல்லை இரும்பு கர்ரையோ போட்டிருந்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்படுமா? உங்களுடைய அலட்சியத்தினால, உங்களுடைய பண வெறினால, லஞ்ச வெறினால உங்களுக்கு வந்து நான் மட்டும் எப்படியாவது பணக்காரனா இன்னும் எவன் பணமா இருந்தா என்ன, எவன் பணமா இருந்தா என்ன, எவன் பணமா இருந்தாலும் என்ன, எனக்கு பணம் வந்தா ரைட்டு, இந்த ஊரானது தானே எடுத்து வேலியில போடு அப்படின்னு சொல்ற கதையால இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இது வந்து இதே மாதிரிதான் இதுலயும் அந்த நிவாரணம் கொடுக்கும்போது ஸ்டாம்பேட் ஆச்சு எம்ஜிஆர் நகர்ல. தொடர்ந்து நீங்க எந்த லட்சணத்துல உங்களுடைய நீங்க எல்லா இடத்துலையுமே ஒரு சீர்கேட்டின் மொத்தமா கொண்டு போய் வச்சு நீங்க என்ன சாதிக்கிறீங்க சொல்லுங்க? மக்களுடைய பணத்தை, வர வரி பணத்தை லூட் பண்றீங்க நீங்க. 4000 ரூபா நம்ம பிரேமானந்த், எம்ஜிஆர் நகர் பிரேமானந்த் 4000 ரூபா வீட்டு வரி கட்டிட்டு இருந்தாரு போன வருஷம் வரைக்கும். அதே வீட்டுக்கு இப்போ 63,000 ரூபா கட்டுறாரு. நீங்க 59,000 ரூபா ஒரு வீட்டுக்கு எத்தனை மடங்கு ஏத்துறீங்க? இவ்வளவு பணக்கொள்ளையை அடிச்சு மக்கள்கிட்ட புடுங்குறீங்க நீங்க. இதுக்கு நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு குரலை இவங்க போட்டு இவங்க ட்ரோல் பண்ணவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா இயங்கணுங்கிறது தான். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீர்கேட்டுத்தனத்தை, இந்த சீரழிவின் உச்சத்தை பார்க்கும்போது தான் நம்முடைய வேலை இன்னும் பல மைல் தூரம் போக வேண்டியது இருக்கு, இன்னும் புலிப்பாய்ச்சல்ல போக வேண்டியதா இருக்குங்கிறது தான் இவங்களுடைய இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட். என்னென்னலாம் உருட்டுவாங்க. ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை என்ன சாவடிச்சது இல்லையா? இது வந்து ஒரு அராஜகத்தின் எல்லை. இது இவங்க உண்மையிலேயே யார் யார் இதுக்கு காரணமானவர்களோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு யார் காரணமோ அவங்கள்ட்டேருந்து தான் பணத்தை வசூல் பண்ணி அந்த இறந்தவங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.